தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியில மீன லக்கணத்துல ஹஸ்தம் நட்சத்திரத்துல இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. அதாவது சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு முழுவதுமா பயிற்சியான பிறகு இந்த மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்ப சனி பயிற்சியோட அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு தெளிவாவே தெரிய தொடங்கும். இந்த ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில இருக்காரு. 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1ஆம் தேதி பிறகுது அன்னைக்கு மேசராசிக்கு போறார். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரிய பகவான் மேசராசிக்கு போறார். செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு. 7ஆம் தேதி கடகராசிக்கு போய் நீசமடைகிறார். புதன் கும்பராசியில இருக்காரு. 10ஆம் தேதி மீனராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி மறுபடியும் மேசராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் உச்சத்துல மீனராசியில குருவோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல ரிஷபத்துல பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காரு. சனி பகவான் பயிற்சியாய் மீனராசிக்கு போயிருக்காரு. ராகு மீனராசியில இருக்காரு. கேது கன்னிராசியில இருக்காங்க. அப்ப சனியும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, என்ன முன்னேற்றம் இருக்கு, என்ன இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், செய்ய வேண்டிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசம் முழுக்க ராசிநாதன் உச்சம், அதே நேரத்துல வக்கரத்திலயும் இருக்காரு, உச்சத்திலயும் இருக்காரு, வக்கரத்திலயும் இருக்காரு. அப்ப மீன ராசியில குரு பகவானோட பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறத அடைஞ்சிருக்காரு. அதாவது அசுர குருவோட வீட்டுல தேவகுரு, தேவகுருவோட வீட்டுல அசுரகுரு. கிரகங்கள் பாத்தீங்கன்னா நிறைய கண்ணாபின்னான்னு கிடக்கு இந்த மாசத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் பாதிக்கு மேல உச்சம் அடைகிறார். இந்த கிரகங்கள் உங்களோட ராசி அதிபதி வக்கரமாவும் இருக்காரு, உச்சமாவும் இருக்காரு, பரிவர்த்தனை யோகத்திலயும் இருக்காரு. புதன் வக்கரம் அடைகிறாரு, செவ்வாய் நீசம் அடைகிறாரு. இது ஒரு கிரகங்களோட முடிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆனா முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எதுவும் செஞ்சே கூடாது. எந்த ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில நம்ம ஒரு லட்சியம் அப்படின்னு வச்சிருந்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான முடிவுகள் எதையுமே இந்த மாசத்துல எடுக்க கூடாது. ஒரு பெண் பார்க்க போறேன், வரன் பார்க்க போறேன் அப்படின்னா வேண்டாம், விட்டுருங்க. ஒரு மாசம் ஒன்னும் தள்ளி போய் கெட்டுப்பட போறது இல்ல. கிடக்கட்டும், எவ்வளவு நாள் பொறுத்து இருந்தோம், இன்னொரு 30 நாள் மெதுவா எடுத்துக்குவோம். அது மாதிரி தொழில ஒரு முதலீடு போட போறேன், புதுசா ஒரு தொழில் தொடங்க போறேன், வேண்டாம், 30 நாள் அப்படியே அடைச்சு போடு. வர்ற காசு இப்பதான் நமக்கு கொஞ்சம் 10 ரூபா கூட வரும், காசு தான் வருது, இந்த நேரத்துல ஏன் அதை வெட்டியா வீட்டுல வச்சுக்கிட்டு வெட்டி செலவு தான் வரும், ஏதாவது ஒரு முதலீடு போட்டுடலாம் அப்படிலாம் யோசிக்க தோணும். ஆனா வேண்டாம். எதனால சொல்றேன் அப்படின்னா கிரகங்கள் எல்லாமே ஒரு தாறுமாறா இருக்கு அப்படிங்கிற நிலைமை தான். எது நடந்தாலும் ஒரு 30 நாள் கிடக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருங்க. இந்த மாசம் பிறங்கும் போதே பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப லாப வீட்டுல சனி, அதே மாதிரி ராசி அதிபதி மீனத்துல உச்சம். இந்த ரெண்டு அமைப்பும் பாத்தீங்கன்னா அற்புதமான யோக பலன்கள். ஏன்னா சனியும் சுக்கிரனும் நெருங்கிய நட்பு கிரகம். அவரோட அந்த சுக்கிர பகவானோட உச்ச வீட்டுல சனி சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது காசு பணத்தை கண்ணாபுண்ணான்னு உங்களுக்கு கொடுக்கும். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. அது மாதிரி எதிர்பாராத இனங்கள்ல இருந்தெல்லாம் பணம் வரும் அப்படிங்கிறது வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா யார்ட்டையா கடன் கொடுத்துருப்போம், அவன் எங்க போனான்னே தெரியாது. ஒருத்த வெளிநாடு போறான்னா அவன் வீட்டுல போய் கேட்டா எனக்கெல்லாம் தெரியாதுங்கிறாங்க. நான் இன்னொருத்தன்ட்ட வாங்கி கொடுத்துட்டு தவிக்கிறேன், போறேன் வரேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்த பணம் வரவே வராதுன்னு நினைச்ச பணம்லாம் உங்களை தேடிக்கிட்டு வரும். அது மாதிரி இடம் பூமி விற்பனையால லாபம் கிடைக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா யாரோ அவங்க வழியில ஒரு சொத்தை வித்து இந்த புள்ளியோ கஷ்டப்படுது, ஆளுக்கு 10 லட்சம் வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எதிர்பாராத தனவரத்து அப்படிங்கிறது வரும்போது அதை எதையாவது பண்ணணும்னு நமக்கு தோணும். அதனாலதான் நான் ஏற்கனவே எதுவும் பண்ணாம கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க, 30 நாள் போட்டு எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்குவோம் அப்படின்னு இருங்க. சரி, மாச துவக்கத்துல பாத்தீங்கன்னா கும்பராசியில புதன் இருக்காரு. அதன் பிறகு 10ஆம் தேதி அவரு மீன ராசிக்கு போயிடுவாரு. அப்ப புதன் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கிறது யோகம் தான். தனாதிபதியான புதன் தொழில்ஸ்தானத்துக்கு வரும்போது தொழில் வளர்ச்சியில இருந்த குறுக்கீடுகள் அப்படிங்கறதெல்லாம் அகலும். அதே மாதிரி நிறைய தொழில் கூட்டாளிகள் உங்களை தேடி வருவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணுவோம், நான் 10 ரூபா போடுறேன், நீ 10 ரூபா போடுறேன், இதா வர்றத ஆளுக்கு பாதி பிரிச்சுக்குவோம். இந்த மாதிரி அமைப்புலாம் வரும். ஏத்துக்கலாம், ஏத்துக்காமையும் இருக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு வரும். ஆனா
ஏத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு பொறு, நான் பேசிட்டு செய்யறேன், நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காத்திருப்புல வச்சிருங்க. இந்த மீனராசியை விட்டு சுக்கிரன் வெளியில வரட்டும், அதன் பிறகு நம்ம தொழில கூட்டாளிகளை சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் எந்த விதமான முடிவுகளும் எடுக்காதீங்க. 10ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் மீனராசிக்கு மறுபடி கிளம்பி போயிடுறாரு. வக்கர இயக்கத்துல வந்தவர் மறுபடி 10ஆம் தேதி மீனராசிக்கு போயிடுவாரு. இப்ப 2க்கும் 5க்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் வலிமை இழக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு. கொஞ்சம் நமக்கு பொருளாதாரம் வரும், அதுக்கு உண்டான செலவு அப்படிங்கிறதும் திடீர்னு வரும். அதனால கொஞ்சம் நாம கவனமா இருக்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல மிதன ராசியில இருக்கிற செவ்வாய் 7ஆம் தேதி கடகராசிக்கு போய் நீசம் அடைகிறாரு. அப்ப ஒரு வாரம் பாத்தீங்கன்னா செவ்வாயால இடம் பூமி விற்பனையால காசு வரும். கமிஷன், தரகு ஏஜென்சி இந்த மாதிரி வேலை செய்யறவங்களா 2-3 பிளாட் வித்தேன், அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அடுத்த மாசம் எழுதுவாங்க, காசு வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கலாம். அது வாரத்துல நல்லபடியா இருக்கும். இது மாதிரி விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களும் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். 7ஆம் தேதிக்கு மேல அவர் போய் கடகராசியில நீசம் அடைகிறார். 7க்கும் 12க்கும் அதிபதியான அவரு நீசம் அடைகிறார். அப்படிங்கும் போது இந்த 12ஆம் இடத்திற்கு அதிபதி நீசமடைகிறாருங்கிறது நல்லதுதான். தேவையற்ற விரைய செலவுகள் அப்படிங்கிறது வராது. சில பேருக்கு இடம் பூமி வாங்குறதுல சிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ போய் ஒரு இடம் வாங்கினீங்கன்னா நல்ல இடம் அமையாது, இல்லைன்னா 10 ரூபா விலை கூட சொல்லுவான். நேற்று 5 லட்சம் சொன்னாயா, ஒரு நாள் லேட்டா போறேன் 17 லட்சம் சொல்றாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வில்லனுக்கு சொத்தை எதையாவது தலையில கட்டி விடுவாங்க. அதனாலதான் இந்த மாசத்துல நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு. 7ஆம் இடத்துக்கும் அவர் அதிபதியா இருக்காரு அப்படிங்கறதால திருமண முயற்சிகள் அப்படிங்கறதும் வேண்டாம். சில பேருக்கு வாகனத்துல சின்ன சின்ன விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. போனையா திடீர்னு ஒரு நாய் விட்டு குறுக்க வந்துருச்சு, திடீர்னு ஒருத்தன் குறுக்கால வந்துட்டான், ஒரு பச்சை புள்ள ஒண்ணு குறுக்கால ஒடியாந்துருச்சு, பிரேக் அடிச்சேன், கை கால் செராச்சி பிடிச்சி லேசா அப்படியே சப்ப விலகி போச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பெரும்பாலும் வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். தொலைதூரத்துல போனீங்கன்னா இருசக்கர வாகன பயணம் அப்படிங்கறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துருங்க. வேற வாகனத்துல போனாலும் நீங்க அதுக்கு உண்டான பராமரிப்புலாம் சரியா இருக்கா, பிரேக் இருக்கா, ஆயில் இருக்கா, பெட்ரோல் இருக்கா, காத்து இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போங்க. கூடுமான வரைக்கும் பொது போக்குவரத்து அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏன் பொது போக்குவரத்து மட்டும் விபத்தாகாதா ஜூசியரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது பொது போக்குவரத்துங்கிறது ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் பயணிக்கக்கூடியது. அப்ப எல்லாரோட கிரக அமைப்புக்கும் இந்த விபத்து அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, இன்னொருத்தனோட நல்ல நேரம் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற அமைப்பு தான் அது, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி முக்கியமான விஷயம், சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. சனி பகவான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல இருந்தாலும் தன்னோட 3ஆம் பார்வையா உங்களோட ராசியை பாக்குறார். அதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப எதுலையுமே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு பட்டற்ற தன்மை அப்படிங்கறதோட போயிடுறது தான் நல்லது. ஏன்னா சனிப்பாறு அப்படிங்கிறது ராசியில இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பேராசைப்படுறது, நம்ம உழைப்புக்கு தகுந்த பலனை எதிர்பார்க்கறது, இதெல்லாம் வச்சு விட சனி பகவானுக்கு பிடிக்காது. நம்ம கடுமையா உழைக்கிறோம், 10 ரூபா நமக்கு சம்பளம் வருது, அது உருப்படியா வந்தா போதும், ஏதோ கடவுளா பார்த்து ஒரு சம்பளம் உயர்வு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்யற இடத்துல, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன் அப்படின்னா கடுமையா உழைங்க. சில பேர் ஓபி அடிச்சுட்டு இருப்பாங்க, போவாங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் மேல்மட்டத்துல மாட்டிக்கிட்டு பாட்டு வாங்கணும். மாரி அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறவங்களா இருந்தா டக்குன்னு மாட்டிவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல சனி பகவான் ராசியவே பாக்குறாரு. அப்படிங்கும்போது தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதனால கூடுமான வரைக்கும் கடுமையா உழைக்கணும், அதான் சனி பகவானுக்கு பிடிக்கும். யாருக்கும் நாம தீங்கு நினைக்க கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. எவனோ கெட்டு போறான், நீங்க நல்ல பார்த்தவனுக்கு நல்லது செய்யணும் கூட விஷயம் கிடையாது. கெட்டது செய்யாம நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாலே சனி பகவான் வாரி கொடுத்துருவாரு. பரவாயில்ல, இவன் நல்ல பையனா இருக்கான், இவனுக்கு 10 ரூபா கொடுத்தா இவன் 4 பேருக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு சனி பகவான் கொடுப்பாரு. அதனால இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் வரும், நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும், நல்ல உத்தியோகத்துல சம்பள உயர்வு, போக்குவரத்து எல்லாமே கிடைக்கும். புது முயற்சிகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், இதை மட்டும் தவிர்த்துருங்க. பின்னாடி எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஏப்ரல் ரொம்ப சிறப்பா இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.